நண்பர்களே, இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையான ஒரு நாள் தொடரில் பார்த்தோம் அப்படின்னா, இந்திய அணியில் வளர்ந்து வரக்கூடிய ஸ்பின் பவுலர்ஸான குல்தீப் யாதவ் மற்றும் சஹால் இவங்க ரெண்டு பேரும் சூப்பராக வந்து அசத்துக்கிட்டு வராங்க. சூப்பராக வந்து விக்கெட்டும் எடுத்துக்கிட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து அணியில் விளையாடுறத பார்த்துட்டு நிறைய ரசிகர்கள் இனிமே இந்திய அணியில் அஸ்வின் மற்றும் ஜடேஜா இவங்க ரெண்டு பேருக்கும் இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து மீம்ஸும் வந்து போட்டுக்கிட்டு வராங்க. இந்த நிலையில இந்திய அணியுடைய ஸ்பின் பவுலர்ஸான குல்தீப் யாதவ் மற்றும் சஹால் இவங்க ரெண்டு பேரையும் பற்றி டுமுனி என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து பால் போடுறாங்க. எந்த நேரத்தில் எவ்வளோ லென்த்தில் பால் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க பால் போடும் பொழுது ஒரு ரன் எடுக்கிறதுக்கு கூட நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு டுமுனி வந்து தெரிவிச்சிருக்காரு. குல்தீப் யாதவ் மற்றும் சஹால் இவங்க ரெண்டு பேரையும் வந்து எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு புதிய ஆலோசனைகளை வந்து நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணிட்டு வரோம் எங்களுடைய வீரர்களுக்கு அப்படின்னு டுமுனி வந்து தெரிவிச்சிருக்காரு. ஆக இந்திய அணியுடைய ஸ்பின் பவுலர்ஸை பார்த்துட்டு தென்னாப்பிரிக்க அணி வீரர்கள் பயப்படுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. குல்தீப் யாதவ் மற்றும் சஹால் இவங்க ரெண்டு பேரும் வரக்கூடிய எல்லா போட்டிகள்லையும் இதே மாதிரி வந்து சிறப்பாக பால் போடணும் அப்படின்னும் இந்திய ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இது போன்ற இன்னும் பல சூப்பரான கிரிக்கெட் செய்திகளுக்கு சிவப்பு பாக்ஸ் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.